என்னோட எங்கர் டாட்டர் வந்து ஸ்கூலுக்கு போட்டு போயிருந்தா இந்த மணி வந்துட்டு கையில் வச்சுட்டு வீட்டில் சுற்றிட்டு இருந்தா. அது செவுத்துல அடிபட்டு மொத்தமும் சிதறி போயிடுச்சு. சரின்னு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எடுத்து வச்சு ஒரு நாள் கோக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணோம். இதுக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. ஸோ அதை கோக்கிறதுக்கு முன்னாடி அந்த 2 பாட்டையுமே கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நான் கோக்க ஆரம்பித்தேன் ஒன்று ஒன்றா. அதை பார்த்துட்டு என்னோடய எல்டர் டாட்டர் கொடுங்கம்மா நான் கோக்குறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஸ்டார்ட் பண்ணிட்டா கொஞ்ச நேரத்தில். அப்புறம் அவள் ஃபுல்லாக எல்லாத்தையும் கோத்து கொடுத்தா. கடைசியாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நம்ம கோக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது அவளுக்கு. சும்மா எதனா விளையாடுறத விட இந்த மாதிரி எதனா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கரெக்டாக அதை கான்சன்ட்ரேட் பண்ணி கோக்கிறதுனால அவங்களோட மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் இது. கடைசியாக அந்த ஸ்க்ரூ பண்ணுவோம்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு அதை டைப் பண்ணிக்கிட்டு நல்லா 2 முடிச்சு போட்டு நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராவாக வர நூலை கட் பண்ணி எடுத்துடணும். இல்லைனா மறுபடியும் போடும்போது அது டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ இப்போ பியூட்டிஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை மறுபடியுமே யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. எதனா மணியில் அறுந்து விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் த்ரெட்டு இதில் இருக்குது. நம்ம இது ஒயர் மாதிரி இருக்கும். ஃப்ராக்லலாம் கூட கார்னரில் கொடுத்துருப்பாங்க ஒயர் மாதிரி. அந்த ஒயரை யூஸ் பண்ணி போட்டோன்னா அறாமல் இன்னும் லைஃப் நல்லா வரும். நீங்களும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் உங்கள் கிட்ஸுக்கு